அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்ற உளமே புகுந்த அதனான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எழுதேறி ஏழை உடனே ஒன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்த உடமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடு 7 18 உடனாய நாட்கள் அவைதான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று கார்த்திகை மாதம் 22ஆம் நாள் சனிக்கிழமை, சிரவாரம் என்று சொல்வார்கள். சக்தி திதி காலையில் 9:45 வரை, பின்னாடி சப்தமி. இந்த சப்தமி திதியில் ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புன்னா, இதை எல்லோரும் கொஞ்சம் உள்வாங்கிக்கும். இந்த சப்தமி திதி வளர்வரை சப்தமி திதியில் நோன்பிருந்து சரஸ்வதியை வழிபட்டால் கல்வியில் சாதனை புரியலாம். இது என்னுடைய அனுபவத்தினுடைய கருத்து. ஆனால் இதை எழுதியிருக்காங்க. எட்டயபுரம் கோவில் சண்முகத்தர் பெரிய அஸ்ட்ராலஜி மேலே அவர் இதை எழுதியிருக்கார். அதை நான் அனுபவித்து பார்த்தேன். 100க்கு 100 கரெக்டாக. நிறைய பேர் விரதம் இருந்து நல்ல மெரிட்டில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வளர்பிறை சப்தமி தேதி ஆரம்பிக்கிற போது பண்ணணும், முடிகிற போது பண்ணக்கூடாது. முடிகிற போது பண்ணால் தீய பலன் கிடைக்கும். ஆமாம், அது உங்களுக்கு தெரியாது. எங்கள் மாதிரி ஆளுகிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும். அதனால் இந்த சப்தமி தேதி கல்விக்கு ரொம்ப உயர்ந்தது என்று சொல்வார்கள். அவிட்ட நட்சத்திரம் 3:56 பின் சதயம் மாலை. சித்த யோகம், அமிர்த யோகம், 2 யோகம் இருக்கிறாங்க. ராகு காலம் 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் கயிறு. அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு ராசி எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு குரு 2ல் இருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார். அது நல்ல பலன். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார், இதுவும் நல்ல பலன். ஆனால் அந்த சனி பகவான் அந்த ராசிக்கு நல்லவர் கிடையாது. ஆனால் அவர் இருக்கிற இடம் 11ஆம் இடம். 11ஆம் இடம் நல்ல பலனை தரும். ஆகவே மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள், அருமையான நாள். 4ஆம் அதிபதி எங்க இருக்காருன்னா 11ஆம் இடத்துல இருக்காரு, வளர்பிறை சந்திரன். 4ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரனா இருக்கார், அதுவும் சிறப்பு. ஆனால் அவர் யாரோட சேர்ந்து இருக்காருன்னா சனியுடைய வீட்டில் இருக்கார். பலமா இல்லை, ஆனால் இருக்கிற இடம் சிறப்பு. அன்பான மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நன்மை. ரிஷபராசி என்பவர்களே, இந்த ரிஷபராசி என்பவர்களால் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள். துளாராசி, ரிஷபராசி என்பவர்களால் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய வீடு ரிஷப லக்னம், ரிஷபராசி. அதனால இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் உங்களை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் சொல்லுவாங்க. அதனால இந்த ரிஷபராசி என்பதற்கு இந்த குரு ஜென்ம குரு, பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடம் மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக வெளிநாட்டில் இருந்தால்
இங்கே வர மாதிரி, இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி, வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். ஆனால் கவனமாக நடந்துக்கணும். பிரச்சனைகள் ஏற்படும். பிரச்சனைகளுக்கு இடம் கொடுத்துறாங்க. அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு இன்றைக்கு குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்கார், விரயஸ்தானத்தில். ஆனால் உங்களுக்கு 10ஆம் இடம் பிரமாதமாக இருக்கும், தொழிற்சாலை. 10ஆம் அதிபதி 10ல் வந்து உங்களுக்கு ராகு பகவான் இருக்காரு, நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல விரயமாக செய்யுங்கள், சுப விரயங்களாக பண்ணுவோம். உங்களால் முடிஞ்சு என்ன நல்ல விரயமாக பண்ண முடியுமோ பண்ணுவோம், இல்லைன்னா வேற ஒன்றும் செய்யாதீங்க, முதலீடெல்லாம் செய்யாதீங்க. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. ராசிநாதனும் உங்களுக்கு 8ல் போய் மறைஞ்சு 8ஆம் இடத்துல இருக்காரு, சனியோடு சேர்ந்து இருக்காரு. அதனால் உங்களுக்கு சனி 8ல் இருக்குது. ஆனால் குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்க அருமையான அமைப்பு. கடகராசி என்பவர்கள் இன்று நல்ல நாள், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அடுத்து சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை, உங்களுக்கு எந்த கிரகமும் பலமாக இல்லை. அதனால் கொஞ்சம் 10ஆம் இடத்துல இருக்காரு குரு, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி ஏதாவது சூழ்நிலைகளாக ஏற்படும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு வந்து சிம்மராசி என்பவர்களுக்கு எந்த கிரகங்கள் பலமாக இருக்கிறது அப்படின்னா, 2ஆம் அதிபதி புதன் 4ல் இருக்கார், அது ஒரு நன்மைன்னு சொல்லலாம். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பலமாக இல்லை. சிம்மராசி என்பவர்களுக்கு மற்ற கிரகங்கள் பலமாக இல்லை. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளும், கவனமாக நடந்து கொள்ளும். அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள் இருந்தது. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னா 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடம், ஆப்டவனுக்கு அட்டம சனி என்று சொல்வார்கள். அருமையான இடத்துல இருக்காரு குரு பகவான். இந்த சனி பகவான் வந்து 6ல் இருக்காரு, அது ஒரு பெரிய சிறப்பு. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருப்பது கன்னிராசிக்கு யோகம். கன்னிராசிக்கு சனி 5 கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் அதுவும் நன்மை தான். ஆக கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நல்ல நாள். துளாராசி என்பவர்களே, ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்க. புதிதாக எதையும் செய்யாதீர்கள், புதிய முயற்சிகள்லாம் தவிர்த்துருங்க. புதுசாக எதையும் வேண்டாம், செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நலம் என்று சொல்லுவேன். அதனால் நீங்கள் துளாராசி என்பவர்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு ராகு பகவான் 6ல் இருக்கு, அது அருமையான பலன்களை தரும். இறைவன் என்ன செய்கின்றார்கள்னா, ஒரு கிரகம் சரியில்லைன்னா இன்னொரு கிரகம் ஏதாவது வழியை காட்டும். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார், மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. அதனால் ராசியை குரு பார்க்குறாரு, ராசியை குரு பார்க்கறாரு, ராசி பலம் பெறுகிறது. ராசிநாதன் பலமாக இல்லை, அவர் பலமாக எல்லாம் போனது நல்லதுதான், இல்லைன்னா நோயை கொடுத்துருவார். அடுத்து தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள் தான். குரு சரியில்லை, 6ஆம் இடத்துல இருக்கார். ரணம் சத்ரு என்று சொல்வார்கள், நோயே எதிர்ப்பு. ஆனால் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு இந்த சின்ன வயதில் உள்ளவர்கள்லாம் 7ல் போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருந்தவர் அவர் விளையிட்டார், ஒரு வருஷம் ஆச்சு. இப்போ அவர் வந்து நல்ல இடத்துல இருக்கார். அடுத்து ராகு நல்ல இடத்துல இருக்கார். ஆக உங்களுக்கு இப்போ நல்ல காரியங்கள் நடைபெறும். ஏன்னா குரு நல்லா இல்லையே ஐயா அப்படின்னா மற்ற கிரகங்கள் பலமாக இருக்கிறது அல்லவா. சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது, இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்காங்க, அவர் நன்மைத்தானே செய்வார். அடுத்து ராகு 4ல் இருக்குது, எதிர்காலம் சிறப்பாக இருக்குமா இல்லையா? எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு நிலையான அமைப்பை காட்ட வேண்டுமா இல்லையா? இதெல்லாம் நடைபெறும். அன்பான மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் மகர ராசி என்பவர்களுக்காக குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். குரு பலம் நிறைவாக இருக்கிறது. ராகு பகவான் 3ல் இருக்காரு, அதுவும் நல்லது. 7.5 இருக்கத்தான் செய்யுது. 7.5ல் வந்து நாம் கவனமாக நடந்து கொண்டு வந்தால் வாழ்க்கையில் நாம் முன்னேறிக்கலாம், அதுக்குரிய வாய்ப்புகள் நிறைவாக இருக்கிறது. அன்பான கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு வந்து ஜன்ம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார், அவரும் பலமாக இல்லை. உங்களுக்கு எந்த கிரகமும் பலமாக இல்லை.
உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் யார் யார் அப்படின்னா சுக்கிரன், புதன், இவங்க 2 பேர் தான் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். ராகு, கேது சொல்லலாம். ராகு 2ல் இருக்காரு. சுக்கிரன் எங்க இருக்காருன்னா 12ஆம் இடத்துல இருக்காரு. புதன் 10ஆம் இடத்துல இருக்காரு. அவர் மட்டும் கொஞ்சம் பலமா இருக்கார். நல்லது. அதனால கவனம் தேவை. உங்களுக்கு 7.5 சனி இருக்கு, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்களே, உங்களுக்கும் இந்த 7.5 சனியுடைய காலம் இருக்கிறது. அதனால ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு குரு பகவான் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல பார்க்கிறார். 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருந்து கொண்டு அவர் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் வந்து பாக்கியஸ்தான். நன்மைகள் எல்லாம் நடக்கும். மீனராசி என்பவர்களுக்கு அவரவர்கள் வயதுக்கு ஏற்றபடி நல்ல காரியங்கள் எல்லாம் நடைபெறும். நல்ல சூழ்நிலையை உருவாக்குவார். என்னுடைய ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு இருப்பதை விட பார்வைக்கு ரொம்ப சிறப்பு என்று சொல்கிறேன். குரு பார்த்தால் கோடி நன்மை. 5, 7, 9ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 5, 7, 9ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா, இப்ப மீனராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கலாம். நல்லது நடக்கும். ஆகவே மீனராசி என்பவர்களே கவனமாக நடந்து கொள்ளுங்கள், குழப்பம் வேண்டாம். மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் 7.5 சனி நடக்கும். அதனால நீங்க சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு எண்ணும் வைக்கலாம், எள்ளு தீபம் ஏற்றலாம், பன்னி பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணலாம். சனிக்கிழமைக்கு காலை மாலை கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யலாம். படிக்க நமக்கு நேரம் இல்லைன்னா போட்டு கேட்கலாம். செவியாக கேட்டாலே போதும். வேலை பார்த்து கொண்டு அந்த கோளறு திருப்பத்தை நாம் உள்வாங்கினாலே போதும். அதுக்கு நிறைய பலன் உண்டு. ஆகவே அன்பான நேயர்களே, கவலைப்படாமல் முடங்கி கொண்டிருக்காமல் முயற்சி செய்யுங்கள், வெற்றி அடைவீர்கள். எல்லா மக்களும் பல்லாண்டு வாழ வேண்டும். அதனால இறைவனையே நாம் குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது வாட்டுக்கு நடக்கத்தான் செய்யும். நம்ம யாரும் நம்ம பிறந்த நேரத்தில் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அது நடக்கத்தான் செய்யும். அதனால் இறை வழிபாடு பண்ண வேண்டாலும் மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அன்பான நேயர்களே, நாம் அதாவது நம்ம ஜாதகம் நம்ம எதுக்காக பார்க்கணும்? ஜாதகம் பார்க்கறதுனால நம்ம ஏதாவது மாற்றி அமைச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு கருத்து. ஜாதகம் பார்க்கிறதுனால எதையுமே மாற்ற முடியாது, நிச்சயமா மாற்ற முடியாது. என்னுடைய வயதுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், ஜாதகம் பார்ப்பதால் எதையும் நான் மாற்ற முடியாது. ஆனால் தவிர்க்கலாம். நமக்கு நடக்கப் போகின்ற ஒரு விபத்துகளை, சிரமங்களை குறைத்து கொள்ளலாம். இப்போ நமக்கு நேரம் சரியில்லை, அதனால் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு நேரம் சரியில்லை, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வாகனங்களில் மெதுவாக போங்கோ, விரயம் தர்ற மாதிரி எதுவும் செய்யாதீங்கோ, பொறுமையாக நடந்து கொள்ளுங்கோ. வேலை பார்க்குறது பொறுமையாக நடந்துங்கோ. வியாழக்கிழமை விரதமாக இருங்கோ. தட்சிணாமூர்த்திக்கு வில்லு பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்கோ. கொண்டைக்கடலை சுண்டல் போட்டு நைவேத்தியம் செய்யுங்கோ. இப்போ நமக்கு சில தவறான சில கருத்துக்கள்லாம் இருக்குது, அதை யாரும் சொல்கிறாங்க இல்லை. இப்போ இந்த கொண்டைக்கடலை மாலைன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நமக்கு முன்னொரு காலத்தில் கிடையாது. இந்த எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடுறது, கொண்டைக்கால மாலை, தேங்காய் பொடியில் விளக்கு போடுறது, இதெல்லாம் முன்னாடி கிடையாது. சாஸ்திரங்களில் இதெல்லாம் சொல்லப்படவில்லை, ஆகமத்தில் இதெல்லாம் கிடையாது. அது வந்தது. சுண்டல் போட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்குறாரு. அது ஒரு பெரிய பலன். அது இந்த சாமிக்கு இந்த கொண்டைக்கடலையை ஊற வச்சு கோத்து மாலையாக போட்டுவிட்டு அதை என்ன வேணால் தூக்கி குப்பையில் போடணும். அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அதை மாட்டுக்கிட்ட போட்டால் அதில் உள்ள நூல் போகிறா மாட்டுக்கு நோண்டியில் மாட்டி சில பேர் அதை பண்ணி மாட்டுக்கு போடுவாங்கிறாங்க. இப்படியெல்லாம் சில கருத்துக்கள் இருக்கு. அது நமக்கு செய்கின்ற பலன் பயன் தராது, தவறான பலன்களை செய்கிறோம். சுவாமிக்கு எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து அபிஷேகம் பண்ணலாம். அது இறைவனுக்கு பண்ணுற போது அந்த குளிர்ச்சியை தரும். இப்படியெல்லாம் எலுமிச்சம்பழ தீபத்தினால விளக்கு போட்டு சொல்கிறாங்க.
அந்த எலுமிச்சம்பழம் யாரை பூராத்தையும் கீழே புரிஞ்சு விட்டு அதை அப்படியே நுழைஞ்சிட்டு அது மேலே பழக்க போட்டு தீபம் ஏற்றுறாங்க. இதெல்லாம் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் இதெல்லாம். ஆனால் பெரியவங்களை இதெல்லாம் சொல்லணும். ஆனால் யாருமே இதை சொல்கிறது நமக்கு என்ன செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னு. அதனால் இந்த ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, அதை கேட்டு தேங்காய் முடியலாம் விளக்கு போடுறாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இல்லை, அதுக்கு மேலே எதுவும் சங்கல்பம். என்னால் இப்போ நிறைய படித்தவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் தெரியுமா என்னமோ தெரியாது. எனக்கு தெரிஞ்சவரை என்னுடைய அனுபவத்தில் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு பெரியவங்க யாரும் நமக்கு சொல்லலை. அதனால் இந்த ஜோதிடம் பார்ப்பதால் நமக்கு மாற்றி அமைச்சிட முடியுமா அப்படின்னா முடியாது. அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பொருளாதார கஷ்டம், கையில் காசே தங்காது அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும். அந்த இறைவனுக்கு நம்மளால் முடிஞ்சதை நிறைய செய்யணும். அப்போ நம்மகிட்ட வருமானம் வரும். பொருள் நம்மகிட்ட தங்காது, ஆனால் வருமானம் வரும், செலவாயிடும். வருமானமே வராமல் நம்ம செலவு பண்ணால் இருக்கிறது பூரா நகன்றும், கடை வாங்கணும், எல்லாத்தையும் வைக்கணும். வருமானம் வந்துக்கிட்டு செலவு பண்ணால் இருக்கிறது அழியாது. இதுக்காகத்தான் ஜாதகம் பார்க்கிறது. மறுமுன் காப்பது. ஜோதிடம் என்பது வழித்துணையில் நண்பன் போன்றுன்னு பெரியவங்க எழுதியிருக்காங்க. வழித்துணையில் நண்பன்னா என்ன? அந்த காலத்தில் எங்கேயாவது வெளியில் போகும்போது நடந்து போனோம், மாட்டு வண்டியில் போனோம், வசதி படைத்தவங்களுக்கு குதிரையில் போனாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நண்பனை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ சைக்கிளில் போனால் வாப்பா போயிட்டு வருவோம் அப்படின்னு சைக்கிள் எடுத்துக்கிட்டு 2 பேருமா போவோம். நண்பன் உயிர் காப்பான் தோழன். அப்படி இப்படி யாரும் இருக்காங்களா? அந்த மாதிரி யாரும் இருக்காங்களா? இருக்காங்க, நிச்சயமா இருக்காங்க. நண்பர்கள் இருக்கிறாங்க. இல்லை, இந்த கலியுகத்திலேயும் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு நண்பர்கள் புதிதாக உருவானார்கள். நான் இங்கே சென்னைக்கு வருவதற்கு காரணம் அந்த நண்பர்கள் தான். அவர் இப்போ 2 வேளையும் பார்த்துட்டு போறாரு, என்னை காலை மாலை 2 வேளையும். இது நண்பர்கள் தானே. காசு கொடுக்குறாரா, காசு கொடுத்து உதவி பண்ணாரா? இல்லை, காசு கொடுத்தா தான் நண்பரா? எப்படி இருக்கீங்க, என்ன வேணும் அப்படி என்று வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு போறாங்க பாருங்க. அதுதான் பெரிய கருத்து. அதுதான் உற்ற நண்பன். அதுதான் உயிர் காப்பான் தோழன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வழித்துணையில் நண்பன் போன்று. இந்த வழித்துணையில் நண்பனை கூட்டிட்டு போனால் நம்ம பயம் இல்லாம போகலாம். அது மாதிரி நம்ம ஜோதிடத்தை நாம் பார்த்து நம்ம கருத்துக்களை ஆய்வு செய்து கொண்டோமையானால் நம்ம தவிர்க்கலாம். இப்போ வெளிநாட்டுக்கு போகணும், இப்பொழுது புறப்படலாமா? அதுக்குடைய காலம் நேரம் நமக்கு சரியா இருக்கா? வெளிநாட்டுக்கு போனால் நமக்கு அங்கே தொழில் நல்லபடியாக முடியுமா? இல்லை போயிட்டு 2 மாதத்துல திருப்பி வந்துடுவோமா? வெளிநாட்டுக்கு போயிட்டு 2 மாதத்துல செலவு இருந்தால் எவ்வளவு செலவு பாருங்க. டிக்கெட்டை வச்சுமா, மற்றெல்லாம் விட்டுருவோம். எப்படி 30,000 ரூபா? 30,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறோம்? ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறோம்? 30,000 ரூபா 30 நாள் சம்பாதிச்சதை ஒரே நாளில் செலவு. இதெல்லாம் நம்ம இப்போ ஜாதகத்தில் வந்து இங்கேருந்து கடல் பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நமக்கு கடல் பயணம் நன்றாக இருக்குமா? இப்போ போனால் வேலை கிடைக்குமா? நேரம் நல்லா இருக்கா? நம்ம ஜாதகம் நல்லா இருக்கா? இல்லை நம்ம மனைவியோட ஜாதகம் நல்லா இருக்கா? இல்லை நம்ம குழந்தையோடைய ஜாதகம் நல்லா இருக்கா? இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்துவிட்டு நம்ம அந்த பயணத்தை தொடர்ந்தவையானால் அந்த பயணம் நமக்கு சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் அன்பான நேயர்களே, இதுக்காக தான் நம்ம ஜாதகம் பார்க்குறது. ஜாதகம் பார்த்துட்டோம்னா நமக்கு வர்ற சிரமங்களை எல்லாம் குறைத்து கொள்ளலாம். முழுமையாக அதை தவிர்க்க முடியாது. இறைவனை நாடுகின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக சிரமங்கள் கண்டிப்பாக குறைத்து விடுவான் என்று சொல்லி, அன்பான நேயர்களே, எல்லோரும் எல்லா மக்களும் நிறைய சிரமப்படுறோம், கஷ்டப்படுறோம். இயற்கையினுடைய உபாதைகள் வேறு நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணுது. இதெல்லாம் மீண்டு தான் நம்ம வர வேண்டியிருக்கு. அதனால் எல்லோரும் இறைவனை, கோவிலுக்கு போக முடியல, வீட்டில் இருந்தாவது
ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என்று சொல்லுங்கள். அனுதினமும் பாராயணம் பண்ணுங்க. சிவாய நமத்தை சொன்னீங்கன்னா ஒரு நாளும் பயம் இல்லை. நல்லருள் பெற்று வல்லாண்டு வல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல அந்த எம்பெருமான் பரமசிவனையும் எம்பெருமான் சர்வேஸ்வரன் அவருடைய மகனான வள்ளல் பெருமான் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.